நீங்க சும்மா ஒரு 4 வதந்திய பரப்பி இத காலி பண்ணிடணும்னு நினைச்சா ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. அண்மையில் குபேரா திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் தனுஷ் பேசிய காணொளி இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, 23 வருஷமா என் கூடயே வந்த என் கம்பானியன்ஸ். மேடையில் பேசிய தனுஷ், இந்த கலிகாலத்தில் இயக்குனர் சேகர் கம்முலாவை போல ஒருத்தரை பார்த்தது எனது பாக்கியம், சூப்பர் டைரக்டர்னு அவரை நம்பி போனதுக்கு திருப்பதி அடிவாரத்துல நடு ரோட்லயே அம்மா தாயேன்னு பிச்சு எடுக்க விட்டுட்டாரு என கூற அரங்கமே சிரிப்பலையில் அதிர்ந்தது. படத்திற்காக தானும் நடிகர் ராஷ்மிகாவும் குப்பை கிடங்கு, குப்பை லாரி, சாக்கடைகளில் உருண்டு புரண்டதாகவும் இயக்குனரிடம் அது பொய்யான குப்பைதானே சார்னு கேட்கிறப்போ இல்ல இல்ல இது உண்மையான குப்பைதான்னு சொன்னாரு. அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு என தனுஷ் கூறியுள்ளார். என்னை பத்தி எவ்வளவு வதந்தி வேணும்னாலும் பரப்புங்க, நெகட்டிவிட்டிய பரப்புங்க. படம் ரிலீஸுக்கு 1 மாசம் முன்னாடி நெகட்டிவிட்டி கேம்பெயினை கூட ஏற்பாடு பண்ணுங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என்னோட ரசிகர்களும் இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன் என தனுஷ் தெரிவித்திருக்கிறார். தம்பிங்களா, ஓரமா போய் விளையாடுங்க. வதந்தி பரப்பி காலி பண்ணிரலான்னு நினைச்சா ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாது என ரஜினி பாணியில் தனுஷ் சொன்னதும் அவரின் ரசிகர்களின் சப்தத்தால் மேடையே அதிர்ந்தது. காதல் கொண்டேன் தனுஷின் கதாபாத்திரம் தற்போதைய தனுஷிடம் கேள்வி கேட்பது போல நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது கோலிவுட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் உன் பேர்ல தான் எழுதுறாங்க, இதை எப்படி சமாளிக்கிற என கேள்வி கேட்டதற்கு தனது ரசிகர்கள் பக்கம் கையை நீட்டினார் தனுஷ். அது மட்டுமல்லாமல் தனக்கு நடிப்பை விட இயக்கத்தின் மீதுதான் ஆர்வம் அதிகம், ஆனால் ரசிகர்கள் தனது படத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதால் படம் இயக்குவதை ஓரமாக வைத்துவிட்டு நடிப்பிற்கு திரும்பியுள்ளதாகவும் தனுஷ் பதிலளித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.